ஒருவேளை இயேசு கிறிஸ்து முதலாவதாக தோன்றும் போது அந்த கூட்டத்தோடு தோமா இருந்திருந்தாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனுஷனா யார் இருந்திருப்பா? தோமா இருந்திருப்பார். தேவ ஜனங்களோடு கூடுகிற இடத்துல தோமா இல்லாததுனால தோமா யாரை மிஸ் பண்றாரு? அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை அங்க மிஸ் பண்றாரு. இயேசு கிறிஸ்து முதலாவது தோன்றுகிற அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார். அப்படி தோன்றும் போது அவர் இல்லாததுனால, தூரமா இருக்கிறனால, சொந்த வேலையை பார்க்க போனதுனால, சொந்த காரியங்களை பார்க்க போனதுனால இப்ப என்ன செய்யறாரு? அவர் வந்த உடனே சொல்றாங்க, இயேசு நேத்து தோன்றினாரு, எங்கள் மத்தியில வந்தார், அவர் உயிர் தெழுந்தார்னு சொல்லும் போது இப்ப அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அவ்விசுவாசம் என்பது மேலோங்கி என்ன சொல்றாரு? நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சீஷனாக அழைக்கப்பட்ட பிள்ளை தேவனோடு ஐக்கியப்படும் பொழுதுதான் அவனுடைய விசுவாசம் பலனுள்ள விசுவாசமாக என்ன பண்ணும் இருக்கும். தேவனுடைய சீஷனாக அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் பயந்து ஒளிஞ்சுட்ட இருந்தாலும் தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல நீ இருந்தீனா தேவன் மீது இருக்கக்கூடிய விசுவாசம் ஒருபோதும் குறைந்து போகாதபடி நீ என்ன பண்ணி இருக்கலாம்? அந்த விசுவாசத்திலே நிலைத்திருந்திருக்கலாம். இயேசுவை நீ சந்திச்சிருக்கலாம், இயேசுவை நீ ஆராதித்திருந்திருக்கலாம். இப்படி ஒரு பேசேஜ் வந்திருக்க தேவையில்லை. உங்க மேல தோமா மேல இப்படி ஒரு குற்றம் சுமத்தப்பட வேண்டிய ஒரு நேரம் என்ன பண்ணிருக்காது, வந்திருக்காது. அப்ப இதுக்கு முழுக்க முழுக்க என்ன காரணம் அப்படின்னா, தேவ ஆசீர்வாதத்தை யார் இழந்து போனார்? தோமா என்ன பண்ணார்? இழந்து போனார். தேவனால் அழைக்கப்பட்டு எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு வந்த தோமா இப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார்னு சொன்ன உடனே விசுவாசம் குன்றி போகும்போது இந்த தேவ ஜனங்களோடு கூட இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னா அவர்களோடு கூட இருக்கும்போது அந்த குன்றி போன விசுவாசத்தை பலப்படுத்தி இருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டார்? தன் சொந்த வேலையை பார்க்க என்ன பண்ணிட்டார்? போயிட்டார். எப்பொழுதும் தேவ ஜனங்களோடு தேவ பிள்ளைகள் ஒன்று இணைப்பதுதான் உங்களுடைய விசுவாசம் குறைந்து போகாதபடி கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறவர். உங்களை எப்பயோ ஆண்டவர் உலகத்தை விட்டு வேறு பிரிச்சிட்டாரு. நான் உலக ஜனங்களோடு பேசாதீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசாதீங்க, உங்க சொந்தக்காரங்களோட பேசாதீங்க, தேவனை வணங்காதவங்களை பார்த்தா முறைச்சுக்கிட்டு நில்லுங்க அப்படிலாம் நான் சொல்லல. கவனிங்க, அவர்களோடு பேசுங்க, அவர்களோடு பழகுங்க, என்ன உங்களுடைய கான்டெக்ஸ்ட் என்ன, அவங்களோட பகிர்ந்து கொள்றீங்களா, அதெல்லாம் இருக்கட்டும். அதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு படி மேலாக உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இணைந்திருக்க வேண்டும்? தேவ பிள்ளைகளோடு இணைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு சபைகள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டிலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வைக்கு தோமாவை போல முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் ஒன்று கூடி இருக்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்தை பார்க்க சென்ற, தன்னுடைய வேலையை பார்க்க சென்ற தோமாவை போல உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத காட்டிலும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத காட்டிலும் உங்களுடைய சொந்தங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீர்கள்.